வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். அதிமுக பிளவிற்கு பின்னணியில் இருப்பது திமுகவா? தேவைப்பட்டால் நானே பேசுவேன் என்றும் தூதுக்கு தயாராகும் நயினா நாகேந்திரன். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது அதிமுகவில் திமுக தூண்டுதல்தான் இவ்வளவு பிரச்சனை எல்லாம் நடக்கிறது எனவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பின்னணியில் திமுக தான் உள்ளதென பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் கூறியிருந்தாராம். அதாவது மேலும் தமிழக பாஜக கட்சி சார்பாக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று பேசியிருக்கின்றேன், தேவைப்பட்டால் நானே பேச இருக்கிறேன் எனவும் நயினா நாகேந்திரன் அவர்கள் கூறியிருந்தார். தூத்துக்குடியிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சென்றாராம். இந்த நிலையில்தான் தூத்துக்குடி விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர் சந்தித்த போது அப்போது பேசிய அவர், செங்கோட்டையன் டெல்லிக்கு போனால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ராமர் கோயில் ரிஷிகேஷ் போவதாக கூறியிருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த மாதிரி தான் எனக்கும் தெரியும். அவர் எங்கே போயிருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலே ஆட்சி செய்யும் பொழுது 90 தடவை ஆட்சி கலைத்திருக்கின்றனர். கட்சியின் அதாவது காங்கிரஸ் கட்சியின் வழக்கம் அது. எங்கள் கட்சி அது அல்ல. கூட்டணி வளர்ப்பதுதான் எங்கள் நோக்கம். ஏற்கனவே நாட்டில் இருக்கும் கம்பெனிகளைத்தான் சேர்த்து கொண்டு வந்திருக்கின்றனர். வெள்ளை அறிக்கை போன தடவை நாங்கள் கேட்டு இருந்தோம். ஆனால் சும்மா ஒரு பதிவை மட்டுமே போட்டு இருக்கிறார். புதிதாக ஒன்றும் கொண்டு வரவில்லை. 2021, 19, 2016 இது எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமில்லை. அடுத்தது என்ன நடக்கும் என்பதுதான் முக்கியம் என்று நயினா நாகேந்திரன் கூறியிருந்தார். அதாவது ஏற்கனவே தமிழக பாஜக கட்சி சார்பாக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று பேசியிருக்கின்றேன். தேவைப்பட்டால் அழைத்தால் நானே பேச இருக்கிறேன். அவ்வளவுதான். தேவைப்பட்டால் கண்டிப்பாக நானே அழைப்பை கொடுப்பேன். தேர்தல் அறிக்கையில் தமிழகம் முழுவதும் துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள், அவர்களை எல்லாம் நிரந்தரமாக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தார்கள். துப்புரவு பணியாளர்களை அசத்தான் கேட்கிறார்கள் என்றும் கூறியிருந்தார். அதாவது தொடர்ந்து சென்னையில் உண்ணாவிரதம் இருந்தார்கள். உண்ணாவிரதம் இருந்த இடத்தை கூட மாற்றினார்கள். மதுரையில் போராட்டம் நடத்தினார்கள். இந்த அரசாங்கம் போராடுபவர்கள் எல்லாம் அவர்களை கேள்வி கேட்பவர்களுக்கு நசுக்கும் அரசாங்கமாக இருக்கிறதாம். அதாவது பாஜக சிறுமாயனை வேலூர் இப்ராஹிம் மீது பல்வேறு வழக்குகள்லாம் பதிவு செய்து நேற்று சிறையில் அடைத்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் வெடிகுண்டு மிரட்டல் மட்டுமல்லாமல் எல்லா மிரட்டலுமே நடக்கிறது. ஆளுங்கட்சி தரப்பில் எல்லா மிரட்டலும் நடந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளாராம். அதாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நிச்சயமாக தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர், அதாவது மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாகவே வெற்றி பெறுவார். செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் சந்திக்க பிறகு எனக்கு தகவல் வரவில்லை. அதிமுக கூட்டணியில் நாங்களே உள்ளோம். அதிமுகவின் பொதுச்செயலாளர் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார். கட்சியிலிருந்து சிலரை நீக்கியும் உத்தரவிட்டிருக்கின்றார். அதாவது எங்களை பொறுத்தவரை அளவில் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான். அதிமுகவிலிருந்து நீக்கியவர்களெல்லாம் நாங்கள் போய் சந்திக்க முடியாது. டெல்லிக்கு 11ஆம் தேதி செல்கிறேன். அவர் அங்கே இருக்கிறார்கள் என்று செங்கோட்டையனை கேட்டுச் சொல்லுங்கள். அதன் பின்புதான் அவரை சந்திக்கலாம். திமுக அரசாங்கம் தூண்டுதலின் பெயர்தான் அனைத்து வேலைகளையும் செய்கிறது. எல்லா பின்னணிக்கும் காரணம் திமுக அரசுதான் என்று நயினா நாகேந்திரன் அவர்கள் திமுக அரசை குற்றம் சாட்டியுள்ளாராம். அது மட்டுமன்றி அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை நானே இணைக்க கண்டிப்பாக செயல்படுவேன். அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் என்றும் நயினா நாகேந்திரன் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி டெல்லி சென்று அமித்ஷாவிடம் நான் இதை பற்றி பேச இருக்கிறேன் என்றும் அவர் கூறியிருந்தாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.